ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு நண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது கூட குழம்பு மசாலா பரட்டி வச்சிடணும். அதுக்கப்புறம் மிளகு, சோம்பு, கசகசா, இஞ்சி, பூண்டு, மஞ்சள் எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சி அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்க வேண்டிய பொருட்கள் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாணலி வச்சுருக்கேன். வாணலி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சிச்சு. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வேகட்டும். இந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். அதனால் ஒரு மூடி போட்டு வேக விடுவோம். நண்டு கிரேவிக்கு தேங்காய் பால் ஊற்றணும். அதுக்கு நம்ம தேங்காவை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்ச நண்டை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வற்றி வரும்போது தேங்காய் பால் அதில் சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை அதில் சேர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நண்டு கிரேவி ரெடி. தேங்க்யூ.